13வது திருத்தச் சட்டத்தை பற்றி பேசுவதோ, இன அழிப்பை பற்றி பேசுவதோ, வடகிழக்கை இணைப்பை பற்றி பேசுவதோ, அல்லது நாங்கள் இழந்த ஈகங்கள், இழப்புகள் அனைத்தை பற்றி பேசுவதோ இவர்களுடைய கொள்கை அல்ல. இவர்கள் ஒவ்வொருவரும் தலைவர் ஆகுவதற்காக தொண்டர்களை பிரயோகிக்கின்றார்கள், தலைவர் ஆகுவதற்காக ஒரு குழுவை நியமிக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு பின்னால் நிற்கின்ற குழுவோ பிழைப்புவாதத்துக்காகத்தான் இவர்களுடைய ஆட்சிக்கு பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு உள்ளேயே, தமிழ் இளைஞர்களுக்கு உள்ளேயே பல பிரிவுகளுக்கு பலவாறாக ஆதரவை கொடுத்து ஈழத்தமிழ் இளைஞர்களை அழித்ததும் ஈழத்தை அழித்ததும் இந்தியாதான். தமிழகத்திலே ஏடிஎம்கே, டிஎம்கே அல்லது சீமானுடைய நாம் தமிழர் கட்சி மற்றும் விஜயனுடைய கட்சி வெற்றி வாகை சூடினால் என்ன, அல்லது இங்கே இருக்கின்ற ஏடிஎம்கே, டிஎம்கே கட்சி மாறி தோற்கடிக்கப்பட்டு சீமானோ அல்லது விஜயோ ஆட்சியை பிடித்தால் என்ன, ஏதோ நல்லது நடந்தால் காணும் என்று ஈழத்தமிழர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் பலர். ஆம், அது சரியான ஒரு முடிவு. இந்த ஈழத்தமிழர்கள் என்பவர்கள் சீமானையோ அல்லது விஜயோ ஆட்சிக்கு வந்தால் இந்த ஊழல்கள் ஒழிக்கப்படும், தமிழக மக்கள், எங்களுக்கு உதவிய தமிழக மக்கள், அகதியாக செல்கின்ற பொழுது ஒரு குவளை நீர் தந்த அந்த உயிரை காப்பாற்றிய மக்கள், அவர்களுக்கு நல்லது நடந்தால் போதும் என்று ஆதரவு செலுத்துவதில் எந்தவித தவறும் இல்லை. ஊழல் கட்சிகள் ஒழிந்து ஏதோ ஒரு வகையிலே தமிழகத்துக்கு ஒரு விடிவான கட்சி வர வேண்டும் என்பதில் இப்பொழுது விஜய் அவர்கள் அந்த வெற்றி வாகையை சூடியிருக்கிறார். சரி, அது ஒரு புறம் இருக்க, அந்த வெற்றி அந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழகத்து மக்களுக்கும் நன்மை பயக்கும் என்பதனால் நாங்கள் அதனை ஆதரவு செலுத்திவிட்டு கைதட்டிவிட்டு ஊரமாக நகர்ந்து செல்ல வேண்டும். ஆனால் 13வது திருத்தச் சட்டத்தை பற்றி பேசுவதோ, இன அழிப்பை பற்றி பேசுவதோ, வடகிழக்கை இணைப்பை பற்றி பேசுவதோ, அல்லது நாங்கள் இழந்த ஈகங்கள், இழப்புகள் அனைத்தை பற்றி பேசுவதோ இவர்களுடைய கொள்கை அல்ல. இவர்கள் ஒவ்வொருவரும் தலைவர் ஆகுவதற்காக தொண்டர்களை பிரயோகிக்கின்றார்கள், தலைவர் ஆகுவதற்காக ஒரு குழுவை நியமிக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு பின்னால் நிற்கின்ற குழுவோ பிழைப்புவாதத்துக்காகத்தான் இவர்களுடைய ஆட்சிக்கு பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது. எம்எல்ஏ ஆகினால் எவ்வளவு உழைக்கலாம், மந்திரி ஆகினால் எவ்வளவு உழைக்கலாம் என்ற எண்ணத்தோடுதான் இவர்களுக்கு பின்னால், அது சீமானாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், வென்ற விஜயனுடைய கட்சிக்கு பின்னால் இருப்பவர்களும் தாங்கள் சம்பளம் கிம்பளம் என்று பல வகையாக தாங்கள் பிழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விஜயின் பின்னால் ஒரு வெற்றி பெறப்போகின்ற அந்த சீட்டு துருப்புக்கு பின்னால் நிற்கின்றார்களே தவிர பொதுமக்களுடைய நன்மையோ அல்லது மக்களுக்கு ஏதாவது நன்மை நடக்க வேண்டுமோ என்பது அல்ல. அந்த வகையிலே ஈழத்தமிழர்கள் இவர்களை நம்பியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், நாங்கள் இப்போது உலகத் தமிழராக இருக்கின்றோம். ஈழத்தமிழர்கள் உலகத் தமிழர்களாக இருக்கின்றோம். உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுக்கு அனுசரணையாகவும் உதவியாகவும் இருக்கின்றவர்கள் ஈழத்தமிழர்கள், உலகளாவிய ரீதியிலே இருப்பவர்கள். ஈழத்திலே தொழில் வாய்ப்பு கொடுப்பதிலே இருந்து சுனாமி வந்த பொழுதும், கொரோனா தாக்குதல் பேர் இடர் வந்த பொழுதும், அதே வேளையிலே இந்த வெள்ள அனர்த்தம் வந்த பொழுதும், போர் வந்த பொழுதும் தூக்கி நிறுத்தியவர்கள், ஈழத்திலே இருந்தவர்களை தூக்கி நிறுத்தியவர்கள், ஈழத்திலே இருந்தவர்களுக்கு உதவியவர்கள் உலகளாகிய ரீதியிலே பறந்து வாழுகின்ற ஈழத்தமிழ் மக்கள். இந்திய தமிழ் மக்கள் உதவி செய்தார்கள், அகதியாக சென்றவர்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அவர்களால் எந்த ஒரு துரும்பையும் உதவியையும் ஈழத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியாமல் போயிற்று. ஆனால் மாறாக இந்திய அரசுகள், வந்த அரசுகள் பிரிவினைவாதங்களை ஏற்படுத்தி ஆயுத கலாச்சாரம், ஆயுதத்தினால் நாட்டையே சுடுகாடாக்கி அந்த ஆயுத முனையிலே இளைஞர்களை ஈர்ப்பு கொள்ள வைத்து சிங்களவர்கள் மீது பேசி தீர்க்க வேண்டிய விடயத்தை ஆயுதத்தை தாங்கி, மேலும் அந்த விடயங்களை, அந்த பிரச்சனை தீர்க்கின்ற விடயங்களை, அங்கே இருந்த ஒற்றுமையை தீ போட்டு கொளுத்தி வெடிகுண்டுகளால் தகர்த்து துப்பாக்கியலால் சுட்டு சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே பெரும் கலவரத்தை ஏற்படுத்திவிட்டது இந்திய அரசு.
இந்திய அரசு நினைத்திருந்தால் ஆயுதம் தூக்காதீர்கள், ஆயுதத்தை வையுங்கள், நாங்கள் அகிம்சையால் வென்றவர்கள், காந்தியின் நாட்டில் உடையவர்கள், காந்தியின் தாத்தாவின் நாட்டிலே இருப்பவர்கள், நீங்கள் சமாதானமாக பேச்சுவார்த்தை மூலமாக நாங்கள் இலங்கை அரசோடு சேர்ந்து பேசி உங்களுக்கான தீர்வை நாங்கள் பெற்றுத்தருகிறோம் என்று கூறியிருக்கலாம். ஆனால் இந்தியாவுக்கு தேவையானது தமிழர்களுடைய நலனோ, ஈழ விடிவோ, அல்லது ஈழம் காண்பதோ, அல்லது ஈழ மக்களுடைய நிம்மதியோ அல்ல. அகதிகளாக வருகின்றவர்களை ஒரு தொகுதியிலே அல்லது ஒரு பகுதியிலே அடைத்து வைத்து வெறும் மாட்டு கொட்டகையிலே மாடுகளை வைப்பது போல அடைத்து வைத்துவிட்டு அந்த போராட்டம் என்று பிரிந்து பிரிந்து நிற்கின்ற ஒவ்வொரு குழுக்களுக்கும் போராட்டத்திற்கு அந்த ஆயுதங்களையும் கொடுத்து பயிற்சியையும் கொடுத்து சிங்களவரோடு தமிழர்கள் மாத்திரமல்ல, தமிழர்களுக்கு உள்ளேயே, தமிழ் இளைஞர்களுக்கு உள்ளேயே பல பிரிவுகளுக்கு பலவாறாக ஆதரவை கொடுத்து ஈழத்தமிழ் இளைஞர்களை அழித்ததும் ஈழத்தை அழித்ததும் இந்தியாதான். இருந்தாலும் நாங்கள் அயல் நாடு என்பதற்காக அதையும் பொறுத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது அதற்கான சாத்தியம் இல்லை. ஈழத்தமிழர்கள் ஒன்றிணைந்தால் மாத்திரம்தான், ஒற்றுமையானால் மாத்திரம்தான், ஒரே குடையின் கீழ் வந்தால் மாத்திரம்தான், ஒரு நல்ல தலைவரை தேர்வு செய்தால் மாத்திரம்தான், எல்லோரும் விட்டு கொடுப்போடு ஒரு நல்ல தலைவரை தேர்வு செய்தால் மாத்திரம்தான் இந்த ஈழத்தமிழர்களுடைய பிடிவு ஏற்படும். அந்த விடிவு உண்டாகும், அந்த விடிவு வெளிச்சத்தை தரும். அல்லது நாங்கள் தொடர்ந்தும் உலகளாவிய ரீதியிலே உலக ஈழ தமிழ் மக்களாக அலைய வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை இருக்கிறது. இருந்தாலும் கூட உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற மக்கள், பறந்து வாழுகின்ற மக்கள், ஒவ்வொரு நாடுகளிலேயும் அந்த ஆட்சியை நிர்ணயிக்கின்ற மக்கள், எத்தனையோ இளைஞர்கள், யுவதிகள், எத்தனையோ அண்ணன்மார், தந்தைமார், தம்பிமார் என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகாட்டலிலும் அவர்களுடைய உதவியாலும் ஈழத்தமிழ் இனத்தினுடைய விடுதலையை, நாங்கள் நாட்டை பிரியுங்கள் என்று கூறவில்லை, அந்த விடுதலையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆனால் நாங்கள் தமிழக சட்டசபைக்கோ அல்லது தமிழக முதலமைச்சராக ஒருவர் வருகின்ற பொழுது அவருக்கு வாழ்த்துதல் செய்தியை தெரிவித்துவிட்டு நாங்கள் நகர்ந்து செல்ல வேண்டும். அதை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டு அவர்கள் எங்களுக்கு உதவுவார்கள், அவர்கள் அனுசரணை வழங்குவார்கள், அல்லது ஈழத்தை பெற்றுத் தருவார்கள், அல்லது ஏதாவது சாப்பாடு போடுவார்கள் என்று நாங்கள் நினைக்கவே கூடாது. அவர்களால் அவர்களுடைய நாட்டிலே இருக்கின்ற 10 லட்சம் கோடி கடனை கூட அடைக்க முடியாதவர்கள், மேலும் மேலும் காமராஜரில் இருந்து 300 கோடியிலே இருந்த கடன் இப்பொழுது 2026ஆம் ஆண்டு 10 லட்சம் கோடியை தாண்டி கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் போட்டிருக்கின்ற பட்டியல் படி பார்த்தால் அடுத்த வருடம் 15 லட்சம் கோடி கடனை தொடுவதற்கு தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இனாம்கள் கொடுக்கப்பட்டால் நாங்களாக இருப்போம், முடிந்தால் வாழ்த்துவோம். அதற்காக அவர்களை நம்பியோ, அவர்கள் எங்களுக்கு அது செய்வார்கள் இது செய்வார்கள் என்று நினைத்தோ நிச்சயமாக நாங்கள் அவர்களை எதிர்பார்க்க கூடாது. யார் வந்தாலும் வரட்டும் என்று இல்லாமல், நாங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே ஊழல் என்பது அனைவரும் தெரிந்த விடயம். அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள், தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது சீமான் அடிமட்ட தோல்வியிலே போய்விட்டார். விஜய் அவர்கள் வென்றிருக்கிறார்கள். ஏதோ ஊழல் இல்லாத ஒரு தமிழகத்தை நாங்கள் பார்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்த்துவோம், வழிவிடுவோம். நாங்கள் நகர்ந்து எங்களுடைய தொழிலை நாங்கள் பார்ப்போம். உலக தமிழர்களை நம்பி உலக தமிழர்களோடு இணைந்து ஈழத்திலே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர் நகர்ந்தால் மட்டுமே ஈழத்துக்கு ஒரு விடுதலை. அதற்காக உலக தமிழர்கள் தருகின்ற பணத்திற்காக அடிமையாகவோ அவர்களுக்கு ஜால்ரா அடிப்பதாகவோ இருக்கக்கூடாது. உங்களுடைய மானம், ஈழத்தமிழுடைய மானம், ஈழத்தமிழனுடைய அந்த நோக்கம் நிறைவேறும் வரை மாத்திரமல்ல, நிறைவேறினாலும் அதை பாதுகாப்பதற்கும் ஈழத்தமிழர்களுடைய பணம் மாத்திரமல்ல, கல்வி பலமும், அதே வேளையிலே அந்த மாறாத கொள்கை பலமும் ஈழத்தமிழர்கள் ஊடாகவும் உங்களோடு இணைந்து ஈழத்தமிழ் மக்கள் மற்றும் ஈழத்திலே இருக்கின்ற இளைஞர்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை நகர்ந்து உச்சநிலைக்கு வருவதற்கும், வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்து இருக்கின்ற தேசங்களிலே ஈழத்தமிழ் சிறார்கள், ஈழத்தமிழ் இளைஞர்கள், ஈழத்தமிழர்கள்
படிப்பிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி, பல ஈகங்கள் இழப்புகளை காப்பாற்றுவதிலும் சரி முன்னணியிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சலிக்காமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களோடு நீங்களும் உங்களோடு இந்த புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற ஈழத்தமிழர்களும் இணைந்து ஈழத்திலே ஒரு விடிவை ஏற்படுத்த நாங்கள் முயற்சிப்போமாக. லங்கா4 ஊடகம், இலங்கையர். நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.